இடர்களை போக்கி நலம் தருவாய். இருவினை தன்னை நீக்கிடுவாய். இடர்களை போக்கி நலம் தருவாய். வருவாய் வருவாய் கணபதியே, வளமே தருவாய் குணநிதியே. சக்தியில் மகனான ஐந்தரன் நீயே, சஞ்சலம் தீர்த்திடும் சங்கரன் சேயே. வித்தகன் நீயே, விமலனும் நீயே, வெற்றியை தந்திட வந்தருள்வாய். வருவாய் வருவாய் கணபதியே, வளமே தருவாய் குணநிதியே. அனைவருக்கும் வணக்கம். சிந்தாதிரிப்பேட்டை கல்யாண மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணாக்கியரால் இன்று நாம் நடத்தப் போகும் புராண நாடகம் சுக்கராச்சாரியா. இந்நாடகம் திரு இரா பழனிசாமி அவர்களால் எழுதப்பட்டு நாடக காவலர் திரு ஆர்.எஸ். மனோகர் அவர்களால் பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக மேடைகளில் நடிக்கப்பட்டது. இந்நாடகத்தை நம் பள்ளிக்கு கொடுத்துதவிய திருவாளர் கலைமாமணி ஆர்.எஸ். மனோகர் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பில் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுக்கிரன் உலகில் மகிழ்ச்சியை அளிக்கும் கிரகம். 9 கிரகங்களில் சூரியனுக்கு அருகில் இருந்து வெள்ளி போல ஜொலிக்கும் கிரகம். கல்வி செல்வம் பொருட்செல்வம் அருளும் சுக்கிரன் சிவனிடமிருந்து தோன்றி வெள்ளி மண்டலத்தின் அதிபதியானவர். இவ்வளவு ஏன் விடியற் காலையில் சூரியனின் வரவுக்கு முன் விடிவெள்ளியால் கீழ்வானில் நாம் இவரை காணலாம். யார் இவர்? இவர் கதை என்ன பார்ப்போமா? சிவபெருமானின் பூரண அருள் பெற்றவர், பிருகுமுனிவரின் முதல்வர், அகிலமே அச்சும் அசுரர்களின் குரு,
அசுர மன்னர்களுக்கு சுக்கிரர் வழிகாட்டிய வரலாற்றை இங்கு காண்போம். அந்தகாசுரன் சுக்கிரரை அழைத்து வந்து அசுரகுலத்தின் குலகுருவாக நியமிக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாத தலைமை ஆலோசகர் கடம்பன் எதிர்க்கிறார். சுக்கராச்சாரியாரின் தலைமையில் அறியாமலில் மூழ்கி கிடந்த அசுரர்கள் அறிவு பெற்றனர். தேவேந்திரனோ பொறாமை கொண்டார். சுக்கிரர் எவ்வாறு அவற்றை முறியடித்தார்? அசுர அரசன் மகாபலிக்காக தன் கண்ணையே எவ்வாறு இழக்கிறார்? மிருத சஞ்சீவினி மந்திரத்தின் வலிமையால் அவர் சாதித்தது என்ன? சர்வேஸ்வரன் மகாதேவன் சிவபெருமானின் அருளால் வெள்ளி மண்டலத்திற்கு அதிபதியாக சுக்கிராச்சாரியார் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்? இவ்வினாக்களின் விடைகள் காட்சிகளாகின்றன. இதோ நாங்கள் உங்கள் முன் பணிவுடன் சமர்ப்பிக்கும் புராண நாடகம் சுக்கிராச்சாரியா. கதாபாத்திரங்கள் அறிமுகம். சதாசிவத்தின் அருள் பெற்றவர், அசுரகுலத்தின் குலகுரு சுக்கிரமண்டலத்தின் அதிபதி, பிருகுமுனிவர் பெற்ற மைந்தன் சுக்கிராச்சாரியாராக கே கவிப்பிரியா 12A. சியமிரதராஜனின் மகளும் சுக்கிராச்சாரியாரின் மனைவியுமான இந்துமதியாகவும் கடம்பனின் தந்தை விபுதையாகவும் எஸ் சுபப்பிரியா 12B. சுக்கிராச்சாரியாரின் அன்பு மகள் தேவயானியாக கே இனியா 11A. சுக்கிராச்சாரியாரால் படைக்கப்பெற்று ஜெயந்தியால் வளர்க்கப்பட்ட மகள் அரசையாக டி இலக்கியா ஷெர்லி 9A. அசுரகுலச் செம்மன் அந்தகாபுரியின் அரசர் அந்தகாசுரனாகவும் யமதர்மனாகவும் இ ஹரிப்பிரியா 12A. அந்தகாசுரனின் பட்டமகிஷி பத்மாவதியாக ஏ மௌரீஸ்வரி 12C. அந்தகாசுரனின் அரசவை தலைமை ஆலோசகன் கடம்பனாக ஆர் இந்துமதி 9A. அந்தகாபுரியின் அமைச்சராக எஸ் ஸ்ரீ காயத்ரி 11B. தேவர்குல அதிபதி தேவேந்திரனாக பி தேவவாருணி 12C. தேவர்களின் குலகுரு பிரகஸ்பதியாக வி யோகதர்ஷினி 11A. தேவலோகவாசி முக்தி பெற்ற மகான் நாரதராக எஸ் சூரியதேவ் 10B. பிரகஸ்பதியின் மைந்தன் கச்சனாக ஏ ரஞ்சனி 12A. தேவேந்திரனின் மகள் ஜெயந்தியாக டி மைதிலி 12C. சுக்கிராச்சாரியாரின் தந்தை பிருகுமுனிவராக ஜி விஜயலட்சுமி 10B. சுக்கிராச்சாரியாரின் தாய் லோமிசையாக டி சக்தி 10A. மாகத முனிவராகவும் தண்டாசுரனாகவும் ஜேஇ பவித்ரா 10A. தன்னை அடைந்தவர்களின் பாவங்களை போக்கும் சம்ஹாரமூர்த்தி சிவபெருமானாக எம் குமாரி 12A. உலகை காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவாகவும் மயனாகவும் ஆர் வைஷ்ணவி 10B. ஸ்ரீமன் நாராயணின் அருள் பெற்ற மகாபலியாக ஏ சாயுனிஷா 11A. அசுரமன்னன் விருஷபர்வாவாக கே புனிதா 12B. மகாபலி மற்றும் விருஷபர்வா மௌண்டரின் அமைச்சராக வி பாவனா 11C. மூன்றடியால் உலகை அளந்த வாமனனாக ஏ மதுஸ்ரீ 6A. பார்வதியாகவும் துர்கையாகவும் ஜி சஞ்சனா 12A. ஏழை பெண்ணாக ஆர் தமயந்தி 9C. அசுர வீரர்களாக எம் சுகானா 9B. பி கௌரி 9A. எஸ் சண்மதி 8A. அசுர வீரர்களாகவும் பொதுமக்களாகவும் ஆர் தியாஸ்ரீ 8A.
கே. சுசித்ரா 8A, ஒருவனாக பி. பார்கவி 8A, பரதநாட்டிய தாரகைகளாக டி. இந்திரா 12A, ஜி. விஜயலட்சுமி 12A, குழு நடன மாதர்களாக ஆர். ஜோஷிகா 9A, ஆர். ஜனனி 10B, பி. நவ்யப்ரியா 12A, எஸ். தாரணி 12A, ஏ. நதியா 12A, என். சாருலதா 12A, எல். யாசவிவான் 12E, ஏ. ஆஷிகா 9A, பாடகிகள் எஃப். நாசிரா பானு 10A, எம். ஆர். இமான் நஸ்ரி 10B. நன்றி. இதோ நாம் காணப்போகும் நாடகத்தில் நம் கண்முன்னே காட்ட இருக்கிறார்கள் நம் மாணவர்கள். எவ்வித குறையும் இல்லை. ஆனால் எனக்கு மட்டும் ஞான உபதேசம் செய்ய ஒரு குருநாதர் இல்லையே என்ற பெரும் மனக்குறை. அந்த குறை நீங்கத்தான் இறைவனை வேண்டி தவம் செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல குறிக்கோளோடு கூடிய தவம். அப்பனே, உன் தவம் பலித்து விட்டது. உண்மையாகவா? ஆமாம். பிருகு முனிவரின் புதல்வர் சுக்கிரர் அசுரர்களுக்கெல்லாம் வழிகாட்டும் ஆசிரியராக வந்து கொண்டிருக்கிறார்.
விபுதை, பிறவிகளிலெல்லாம் சிறந்தது மனித பிறவிதான். தேவர்களோ அசுரர்களோ நினைத்தால் மனிதர்களாக முடியாது. மனிதர்கள் நினைத்தால் தேவர்களும் ஆகலாம், அசுரர்களும் ஆகலாம். இப்பொழுது மனிதராக பிறந்து தெய்வமாகிக் கொண்டிருக்கும் ஒருவர் வருகிறார். உன் மனதை திருத்திக் கொண்டு அவரை வரவேற்க தயாராக இரு. அசுரகுல செம்மல் அரசர் அண்டகாசுரர், சிவனால் அரைக்கட்ட திருச்செல்வர் சுக்ராச்சாரியார், அதோ அரசரும் சுக்கிரரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீ சென்று மாலைகளை எடுத்துக் கொண்டு வா. இதோ எடுத்து வருகிறேன் அம்மா. அசுரகுல செம்மல் அரசர் அண்டகாசுரர், சிவனால் அரைக்கட்ட திருச்செல்வர் சுக்ராச்சாரியார். தெய்வமாகவே இருந்தாலும் மனைவியின் மனம் முதலில் கணவனிடம் தாவுவதுதான் இயற்கை. அந்த உத்தம குணம் பத்மாவதியை முந்திக் கொண்டு செயல்பட்டு விட்டது. அம்மா, நீ நித்திய சுமங்கலியாக நீடூழி வாழ்வாயாக. குருநாதரின் வாழ்த்துக்களுக்கு எனது நன்றி. விபுதை, மாலை எங்கே? இதோ. அமைச்சரே, நாளை கூடும் அரசவையில் சுக்கிரர் அசுரகுல குருவாக கௌரவிக்கப்படுவார் என்று நாட்டு மக்களுக்கு அறிவித்து விடுங்கள். உத்தரவு அரசே.
பிறந்தார்கள். சரி சரி, உண்மையான ஞானாசிரியன் என்பவன் யார்? ஆயிரம் ஆண்டுகளாக அறியாமையில் மூழ்கி கிடந்த நாட்டை ஆத்ம ஞானமாகிய தீபத்தினால் உண்மையில் பிரகாசிக்க செய்வோன் எவனோ அவன்தான் சரியான ஞானாசிரியர். அறிவில்லாதவர்களுக்குத்தான் ஆசிரியர் தேவை. எம்மை போல் அறிவுள்ளவர்களுக்கும் ஆசிரியர்கள் உண்டோ? உண்டு. அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் ஆசிரியர் என்றால் அறிவுள்ளவர்களுக்கு உலகம்தான் ஆசிரியர். ஆமாம், மிருகபுத்திரரே, கடவுளோடு இரண்டர கலந்தவர்களும் பூமிக்கு திரும்பி வருவதுண்டா? உண்டு. உயிர்களின் மேல் அன்பு கொண்டு அவைகளுக்கு உபகாரம் செய்ய எத்தனையோ முக்தி பெற்ற மகான்கள் இந்த பூமிக்கு வந்து போவதுண்டு. இதற்கு நாரதர் ஓர் எடுத்துக்காட்டு. ஏன், அந்த வகையில் நமது குருநாதர் சுக்கிரராமனையும் சேர்த்துக் கொள்ளலாம். மன்னிக்க வேண்டும் அரசே, சுக்கிரர் எல்லா வகை ஞானங்களையும் பெற்றிருக்கலாம். ஆனால் மகான்கள் வரிசையில் சேர்த்து பார்க்க என் மனம் மறுக்கிறது. அசுர குரு பதவி என்பது அவர் பெற்ற ஞானங்களால் மட்டும் அடைய முடியாது. அந்த பதவிக்கு அவரை காட்டிலும் நான் தான் பொருத்தமானவன் என்பது என் கருத்து. கடம்பரே, இதே வார்த்தையை உண்மையான ஒரு ஞானி வந்து சொல்லட்டும், ஏற்றுக்கொள்கிறேன். உண்மையான ஞானியா? சுக்கிரரே, தங்கள் தந்தை மிருகமுனிவரே வந்து சொன்னால் போதுமா? என்ன? என் தந்தையா? எங்கே? கூப்பிடுங்கள் பார்க்கலாம். இதோ கூப்பிடுகிறேன். மிருகமுனிவரே, வாருங்கள். பிரம்மகுலம் பெரியவரே, எங்கே உங்கள் பிள்ளையின் தகுதியை இங்கு பலர் அறிய எடுத்துக் கூறுங்கள். சுக்ரா, அசுரகுரு பதவிக்கு உன்னை காட்டிலும் கடம்பன் தான் தகுதியானவன். அவனிடம் பதவியை ஒப்படைத்து விட்டு நீ தவம் செய்ய செல்வதுதான் உத்தமம். தந்தையே, நான் தங்களின் சொல்லை எந்த காலத்திலும் மீறி நடக்காதவன். ஆனால் இதை சொல்ல பிரம்மாவின் சொல்லையும் மீறி ஏன் இந்த அரசவைக்கு வந்தீர்கள்? பிரம்மாவின் சொல்லயா? அது என்ன? அதற்குள்ளாக மறந்துவிட்டீர்களா? ஒரு சமயம் தாங்கள் பிரம்மாவிடம் தங்கள் ஆயுள் முடிவு எப்போது என்று கேட்டபோது அந்த காசரின் அரசவைக்கு தாங்களோ தங்கள் வேடத்தில் யார் சென்றாலும் அன்றே தங்கள் ஆயுளும் தங்கள் வேடத்தில் சென்றவர் ஆயுளும் முடிந்துவிடும் என்று கூறினாரே, மறந்துவிட்டீர்களா? அப்படியா? ஐயோ, இது எனக்கு தெரியாது. என்ன? உனக்கு தெரியாதா? அப்படியானால் நீ யார்? அரசே, தங்கள் ஆட்சியின் கீழ் வாழும் ஓர் அசுரன் நான். இந்த கடம்பன் கொடுத்த பொருளுக்கு ஆசைப்பட்டு பிருகமுனிவராக நடிக்க ஒப்புக்கொண்டேன். என்னை மன்னியுங்கள். என் கண்ணெதிரே நிற்காதே. இங்கிருந்து போ. அரசே, நான் வருகிறேன். அந்த ஏழையை கொண்டு நம்ம எல்லாம் ஏமாற்றி நினைத்த கடமை சும்மா விடக்கூடாது. சிரச்சேதம் செய்ய வேண்டும். வேண்டாம் அந்தகா, நான் அசுர குலத்தை வாழ்விக்க வந்தவன். நான் குலகுருவான முதல் நாளே ஓர் அசுரனை அறிவித்து காரணமாக இருந்தேன் என்ற அவப்பெயர் எனக்கு வேண்டாம். என் பொருட்டு கடம்பரை மன்னித்து விடு. கடம்பரின் மூலையில் விஷமும் அமுதமும் கலந்திருக்கிறது. நான் விஷத்தை அகற்றிவிட்டால் கடம்பர் விவேகியாகி விடுவார், மிகவும் பயன்படுவார். கடம்பரே, குருதேவரின் கருணையால் தப்பித்தேன். ஆமாம் அரசே, இனி நான் சுக்கிரரின் பரமசீலனாக இருப்பேன். சுக்கிராச்சாரியாருக்கு இருந்த ஒரே எதிர்ப்பும் நீங்கிவிட்டது. இனி சுக்கிரர் இந்த உலகம் உள்ள மட்டும் நமக்கெல்லாம் குருவாக இருந்து நம்மை வாழ வைப்பார். அசுரகுல குரு சுக்கிராச்சாரியார் வாழ்க வாழ்க. அரசே, குருநாதர் சுக்ராச்சாரியார் அவர்களின் யோசனைப்படி அம்மன் கோவிலுக்கு பிரதிஷ்டை செய்ய பார்வதி தேவி சிலை செய்தாகிவிட்டது. இதோ
போகத்தான் வேண்டும். நீங்கள் நம் குலகுரு சுக்கராச்சாரியரிடம் சென்று முறையிடுங்கள். அவர் நினைத்தால் நிச்சயம் நம் எல்லோரையும் காப்பாற்ற முடியும். தாமதிக்காதீர்கள், உடனே செல்லுங்கள். போகிறேன் அமைச்சரே, போகிறேன். என் மஞ்சள் குங்குமத்தையும் மாங்கல்யத்தையும் காப்பாற்றி கொடுங்கள் என்று கேட்கத்தான் போகிறேன். வணங்குகிறேன் குருதேவா. பத்மாவதி, குருதேவா, திருமாலும் நான்முகனும் தேடியும் காணாத தேவியை சிறையெடுக்க சென்றிருக்கிறார் என் கணவர். குருடாயிருக்கும் அவரின் அறிவு கண்களை பிறகு எங்கள் குலத்தை காப்பாற்றுங்கள். பத்மாவதி, நான் உங்கள் குலகுரு. நீ வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் அசுரகுலத்திற்கு வரும் ஆபத்துகளை தடுக்க வேண்டியது என் கடமை. சகல ஜீவராசிகளையும் கரையேற்றுபவள் பராசக்தி. அவளையே சம்சார கடலுக்கு கொண்டு வர சென்றிருக்கும் மன்னர்களை நாம் காப்பாற்றி அழைத்து வந்தோம். புஷ்பக விமானத்தில் சென்றால் அவர்கள் செல்லும் இடத்தை விரைவில் அடைந்து விடலாம். நீ புறப்படு. என்ன அதிசயம்! நாம் புறப்பட்டு 60 நாளிலே கூட முடியவில்லை. அதற்குள் இமயத்தின் சாரலுக்கே வந்துவிட்டோமே. ஆம் அரசே, நம் வாயுவையும் கடந்த வேகத்தில் வந்ததால் விரைவில் வந்து சேர்ந்திருக்கிறோம். உண்மைதான் வீரர்களே, வந்த வேகத்தோடு மலை மீது ஏறுங்கள். நீங்கள் செல்லும் வழியில் அந்த சிவனும் பார்வதியும் இருந்தால் பிடித்துக் கொண்டு கைலாய சிகரத்துக்கு வந்து சேருங்கள். அமைச்சரே, வாருங்கள். அந்தடா, மலை மீது ஏறாது. இந்த பனிமலையே மனிதர்களை கொல்லாமல் கொல்லும் எரிமலை. ஆபத்தில் சென்று ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்ளாதே. குருதேவா, நீங்களா? ஓ, பத்மாவதி, சுக்கிரனுக்கு நீதான் தேவி கருவி அழைத்து வந்தாயா? அந்தனா, பத்மாவதி ஏன் கோபிக்கிறாய்? குலகுருவாகிய எனக்கும் தெரிவிக்காமல் இப்போது நீ எதற்காக படையெடுத்து வந்திருக்கிறாய்? சொல்லுங்கள், பார்வதி தேவியை சிறையிடுவதற்காக என்று. அந்தனா, எவ்வளவு பாவமான செயலை பயமில்லாமல் செய்ய துணிந்திருக்கிறாய்? குருதேவா, பாவம் புண்ணியம் என்று பார்க்க எனக்கு இப்பொழுது நேரமில்லை. விலகிடுங்கள். அமைச்சரே, புறப்படுங்கள் இமயத்திற்கு. அடைய முடியாத பொருளை அடைய ஏற முடியாத மலையை ஏற்கிறாய். ஏறு எது ஏற முடியாத மலை? சுக்கிரரே, இந்த பனிமலையின் சிகரம் என் பாதத்தின் கீழ் இருக்கும். விந்தையை பாருங்கள். என்ன அதிசயம்! இங்கிருந்த மலை மறைந்து விட்டதே. ஓ, சுக்கிரரே, மறைந்த இமயம் தங்கள் மாயாஜாலத்தில் உண்டானதுதானா? ஆமாம் அந்தகா, உன் தகாத பயணத்தை தடுக்க நான் தான் இந்த வெட்டவெளியில் ஒரு வெள்ளி மலையை உருவாக்கினேன். சுக்கிரரே, அந்தகா, நீ செய்வது சரியல்ல. தாய் மீது மோகம் கொண்டு வந்திருக்கும் உன்னை பெற்ற தாயை போல் கெஞ்சுகிறேன். நீ என்னை குலகுரு என்று மதிப்பது உண்மையானால் நான் கூப்பிடும் குரலுக்கு மறுப்பு கூறாமல் என்னோட நாட்டிற்கு வா. ஆச்சாரியராகவே உங்களை குலகுரு என்று நியமனம் செய்தது ஒழுமண்டபத்திற்காக. அறிவு துறைக்கு துணை செய்யும் ஆசிரியர் ஆசைகளுக்கு கதையிடக்கூடாது. விலகி நில்லுங்கள். அமைச்சரே, புறப்படுங்கள் இமயத்திற்கு. அண்ணா, நில். ஐயனே, பிருகுவின்
வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன். அருள் கூர்ந்து தாங்கள் அமைதியாக செல்லுங்கள். எனக்காக யாரிடமும் வேண்ட வேண்டாம். ஆச்சாரிய பெருமானே, பார்வதிக்காக இமயமலை பெருமானே, அமைச்சரே, அழையுங்கள் நம் வீரர்களை, சிறைப்பிடியுங்கள் இந்த சிவனை, சிறைப்பிடியுங்கள். அமைச்சரே, நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா? எனக்கு ஒரு தடவை இல்லாமல் தெரியும். ஊமையாக்கி விட்டாயே. உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். ஐயனே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? சுப்ரா, தங்கள் பொருட்டு நான் காப்பாற்ற நினைத்த அந்தகளை தாங்களே அழித்து விட்டீர்களே. ஒரு சமயம் பார்வதி தேவியார் தங்கள் கண்களை விளையாட்டாக மூடிய காலத்தில் தங்கள் தேகம் கொதிக்க அந்த கொதிப்பில் உண்டான பிள்ளை என்ன வாழ்ந்த அந்தகாசுரன். அதனால் தான் தங்கள் சூலம் தாக்கி அவன் விழுந்த போதும் அப்பா என்று அவனை அறியாமலேயே அலறினான். அப்படி இருக்க இவனின் பிழைகளுக்கு மன்னித்து இந்த தம்பதிகளுக்கு நற்கதி அல்ல வேண்டுகிறேன். சுப்ரா, ஞானசீலனே, உன் விருப்பத்தின்படி அந்தகனுக்கு சிவகண பதவி அளிக்கிறேன். அவன் மனைவி பத்மாவதியும் சிவலோக பதவி பெறுவார். மிக்க மகிழ்ச்சி ஐயனே. நீங்கள் வருகை தந்தை கோவலூர் இனி திருக்கோவலூர் என்று பெயர் பெறவும் தாங்கள் இங்கு கோவில் கொண்டு அருளவும் வரம் தர வேண்டுகிறேன். அவ்வாறே அருள் புரியும். உனக்கு என் ஆசிகள். அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கு வேலேந்திரனின் வணக்கம். வாழ்த்துக்கள் உரியதாகட்டும். சுக்கிராச்சாரியாரே, ஓ, தேவகுருவே அருகில் இருக்கிறார். ஏது ஆசிரியரும் சீடனும் மண்ணுலகிற்கு வந்திருக்கிறீர்கள்? அந்தகாசுரனை சிவபெருமான் வதம் செய்து விட்டார் என்று கேள்விப்பட்டோம். அவனது ஆசிரியராகிய உங்களிடம் எங்கள் வருத்தத்தை தெரிவித்து விட்டு போகலாம் என்று வந்தோம். தேவேந்திரா, அந்தகன் அழிந்து விட்டான் என்று நினைக்கிறாயா? உன் இந்திர பதவியாவது புண்ணிய பலன்கள் தீர்ந்தவுடன் போய்விடும். அந்தகனோ என் முயற்சியால் அழிவே இல்லாத சிவகண பதவியை பெற்றிருக்கிறான் தெரியுமா? சுக்கிரரே, உங்கள் முயற்சியால் அசுர மன்னன் தெய்வ பதம் பெற்றாலும் உங்களை அசுரகுரு என்றுதானே சொல்வார்கள். என்னைப் போல் இந்திரனுக்கு குருவாக தங்களால் ஆக முடியுமா? பிரகஸ்பதியாரே, நீங்கள் இந்திரனுக்கு வேண்டுமானால் குருவாக இருக்கலாமே தவிர தங்களால் இன்னொரு இந்திரனை உருவாக்க முடியாது. நான் நினைத்தால் வீட்டுக்கு ஒரு அந்தகனை உருவாக்கி விண்ணுலகையே கரிக்கலங்க செய்து விடுவேன். அந்தகனுக்கு பிறகு அசுரகுலம் தலையெடுத்தால் அத்தியும் பூத்துவிடும். அசுரகுரவர்களே, இனி அந்த அவுணர் குலத்தில் ஒரு வீரனை கூட உன்னால் உருவாக்க முடியாது. என்னை வெகு சாதாரணமாக எடை போட்டு விட்டால் அமரக்குலத்து அதிபதியே, வெகு விரைவில் அசுர குலம் மேலேற தேவர் குலம் தடுமாறச் செய்ய அந்தகனை காட்டிலும் 1000 மடங்கு வலு பொருந்திய அசுர மன்னன் ஒருவனை உருவாக்காவிட்டால் நான் பிரிதுவின் மைந்தன் அல்ல, பரமனின் அருள் பெற்ற சுக்கிராச்சாரியாரும் அல்ல. அன்பர்களே, நம் மன்னர் அந்தகாசுரனையும் அரசி பத்மாவதியையும் கோவலூர் பகுதியில் சிவனுக்கு பணிகொடுத்தது போல் நம் பெருமாளுக்காக வருகிற சுக்கிரன் அவனை அடித்து விரட்ட வேண்டும். ஆமாம், அடித்து விரட்ட வேண்டும். அந்த சூதுகாரனிடம் யாரும் எதுவும் பேசாதீர்கள். மௌனமாகவே நில்லுங்கள். நான் பேசிக் கொள்கிறேன். ரோகிணி, நில். நகருக்குள் நுழையாதே. ரோகியா, அப்படியாரும் என்னுடன் வரவில்லையே, நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன். சுக்கிரரே, தயவு
முனிவரே, நான் ஈசனின் இதயத்தில் இருந்தபோது அவர் கூட சொல்லவில்லை இவ்வளவு பெரிய உண்மையை. ஆமாம், நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்? நான் துரோகி, கரையான் கூற்றுக்குள் நுழைந்த கருணாகம் என்று. தாங்கள் எந்த ஈசனின் இதயத்தில் இருந்ததாக சொன்னீர்களோ அதே முக்கண்ணனின் திரிசூலத்திற்கு எங்கள் மன்னரையும் மகாராணியையும் பலிகொடுத்து வந்திருக்கிறாயே. அன்பர்களே, ஏன் நிற்கிறீர்கள்? அடித்து விரட்டுங்கள். அடியுங்கள், ஆனால் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு அடியுங்கள். நீ என்ன சொல்லப் போகிறாய்? நடந்த உண்மையை தான் சொல்லப் போகிறேன், கேளுங்கள். ஆசை பயன்பட்ட அந்தகன் பார்வதி தேவியாரை சிறடிக்க படையெடுத்தான். சிவபெருமான் தோன்றி தன் சூலத்தால் அந்தகனை மாய்த்தார். அதை கண்ட அதிர்ச்சியில் அரசி பத்மாவதி தேவியும் இறந்தாள். மாய்ந்து கிடந்த மன்னன் மகாதேவனின் மகன் என்ற உண்மையை அந்த இறைவனிடம் சொல்லி அரசு தம்பதிகளுக்கு அன்பு நிலவும் சிவலோக வாழ்வு பெறச் செய்தேன். நான் கூறுவதில் உங்கள் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சிவகணமாக இருக்கும் அந்தகனையே பேசச் செய்தேன். அந்தகா, உன் மக்கள் என் மீது கொண்டிருக்கும் கோபத்தை நீயே அசரீரியாக இருந்து தீர்த்து வை. என் அன்புள்ள குடிமக்களே, நம் குருவாளர் சொன்னதெல்லாம் உண்மையே. நீங்கள் கபடம் நிறைந்தவனான கடம்பனின் பேச்சை கேட்டு தீய வழியில் செல்லாமல் சுக்கிரரை வழிபடுங்கள். என்னை போல் நல்வாழ்வு பெறுவீர்கள். இப்போது சொல்லுங்கள், நான் செய்தது தவறா? குருதேவா, உண்மையை அறியாமல் கணவனின் பேச்சை கேட்டு தங்களை மிகவும் வேதனைப்படுத்தி விட்டோம். எங்களை மன்னித்து விடுங்கள். சுக்கிரரே, என்னையும் மன்னித்து விடுங்கள். என் மன்னிப்பு உங்களுக்கு எப்போதும் உண்டு. வாருங்கள் வாருங்கள், மாதவ முனிவரே, விபுதையே, வாருங்கள். ஸ்ரீகுப்புத்திரரே, சில நாட்களாக தடைப்பட்டிருந்த எங்கள் நட்பு இன்று தங்களால் ஏற்பட்டது. எங்கள் திருமணத்தையும் தாங்களே நடத்தி வைக்க வேண்டும். நான் அசுர புரோகிதன் தானே, ஆனந்தமாக நடத்தி வைக்கிறேன். எங்கள் குலம் தழைக்க வந்த திருவருளேன்றும் உமதடி போற்றிடுவோம் மரமருளே. வந்தவரை வாழ வைப்பாய், வாடியவர் துயர் தீர்ப்பாய். சொந்த வேதனை போலி சுடரொளி அன்றோ எங்கள் குலம் தழைக்க வந்த திருவருளே. உமதடி போற்றிடுவோம் மரமருளே. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதும் தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறதும் தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதும் தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறதும் தில்லை திருநடராஜ சேவடியும் திருமான் எல்லை ஒரு முகம் காட்டி உலகை படைப்போம். உள்ளவல்ல மகிழ்ந்தின்றே குலகுருவான கள்ளமின்றி தொழுதிடுவோம் காத்திடுமட்டிடுவருளே. எங்கள் குலம் தழைக்காந்த திருவருளே. மன்னரெல்லாம் போற்றிடவே மாந்தரெல்லாம் மகிழ்ந்திடவே இன்னும் உடன சுரகுலம் செழிப்புடனே வாழ்ந்திட குந்தன் மொழி வீரா ஓயிரும் நோகாது சந்ததியும் ஆண்டிடமே சரணமென நினை புகுந்தோ. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தருகிறதும் தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறத கிட்ட தருகிறதும் பூரண கும்பங்கள் பொன்னொழி வீசிட ஏழு சுரங்கள் இன்னிசை முழங்கே சூரிய சந்திரன்
வானவர் வேதியில் வாழ்த்தொலி வழங்கிட தேனும் வழிந்திட தேன்மலரடிந்திட எங்கள் குலம் தழைக்க வந்த திருவருளே என்றும் உமதடி போற்றிடுவோம் பலவருளே. குருதேவா, நான் வணங்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் அருளாலும் தங்கள் கிருபையாலும் என் பாட்டனார் பிரகலாதரின் ஆசியாலும் நான் உலகத்தில் உள்ள எல்லா பாக்கியங்களையும் பெற்றுவிட்டேன். மகாபலி, இன்னும் ஒன்றே ஒன்று மீதம் இருக்கிறது. அது என்ன குருதேவா? தேவேந்திர பதவி. நீ மட்டுமல்ல, இதுவரை மனிதர்களிலும் அசுர குலத்திலும் எந்த மன்னனும் அதை பெறவில்லை. அப்படியா குருதேவா? அதை பெறும் வழி 1000 அஸ்வமேத யாகம் செய்த ஒருவன் தான் இந்திர பதவியை பெற முடியும். அந்த தகுதி உன் ஒருவனுக்கே இருக்கிறது. அந்த வேள்விக்கான காரியங்களை இன்றே துவங்கி விடுகிறேன். நான் வருகிறேன். சென்று வா. மகாபலி, அஸ்வமேத யாகம் என்று இனிதே முடிந்தது. அதனால் அமரலோகத்தின் அரசு கட்டில் உனக்கு நிரந்தரமாக உரிமை சாசனம் செய்யப்பட்டுள்ளது. இனி பொன்னையும் பொருளையும் ஏழைகளுக்கு வாரி ஆகட்டும் குருதேவா. யாரெங்கே? அரசே, தானம் பெற வந்திருக்கும் அனைவரையும் வரச் சொல். உத்தரவரசே. மகாபலியிடம் தானம் வந்த சிறுவன் யாகசாலையில் நுழைந்ததும் என் யோக தண்டம் கீழே விழுகிறது. குழந்தாய், நீ யார்? இங்கு வந்திருக்க காரணம்? மகாபலி, என்ன அதிசயமான கேள்வி! யாகசாலைக்கு அதித்தி வந்தால் யாசிக்க வருகிறான் என்று தானே பொருள். மகாபலி, அவர் கேட்பதை புரிந்து கொண்டு முன்னால் கொடுக்க முடிந்ததை கொடுத்து சீக்கிரம் அனுப்பினான். ஐயனே, தங்களுக்கு என்ன வேண்டும்? மகாபலி, நானும் சிறுவன். எனக்கு விளையாட 3 அடி மண் கொடுத்தால் போதும். 3 அடி மண்தானே? மகாபலி, யோசித்து பதில் சொல். இது யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது குருதேவா? வந்திருப்பவரை யார் என்று நினைக்கிறாய்? ஒரு ஏழை அர்த்தநாதிஜி? அல்ல, வந்திருப்பவர் அகில உலகமும் அனுதினமும் துதிக்கும் பரந்தாமன். இந்திரனின் வேண்டுகோளின்படி அவரை காக்கும் பொருட்டு அதிதியாக வந்திருக்கிறார். அதை அறியாமல் நீ 3 அடி மண் தருகிறேன் என்று கூறியது எவ்வளவு பெரிய தவறு! குருதேவா, எனக்கு வானுலக வாழ்க்கையே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை. நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியிருக்கிறேன். என்ன மகாபலி சக்கரவர்த்தி, நான் கேட்ட தானத்தை தர மனமில்லையா? ஐயா, இதோ தாங்கள் கேட்ட தானத்தை இப்பொழுது வழங்குகிறேன். குருவின் சொல்லை மீறிய மகாபலி, நான் இங்கு ஒரு கணம் கூட இருக்க மாட்டேன். வருகிறேன். யாரெங்கே? அரசே, தாரை வார்த்து தர சுத்தமான தண்ணீர் கொண்டு வாருங்கள். உத்தரவரசே. தண்ணி கையில் பட்டாதானே தானம். அது வராமல் அடைத்து விட்டால் அதுதான் சரி. ஒரு மந்தாக சென்று கமண்டலத்தை அடைத்து விடலாம். பிரம்மச்சாரியே, நீங்கள் கேட்ட தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன அதிசயம்? தண்ணீர் வெளிவரவில்லையே. எங்கே? நான் பார்க்கிறேன். ஓ, வந்து அடைத்துக் கொண்டிருக்கிறது.
வருந்துகிறேன். என்றாலும் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீருவேன். மகாபலி, ஐயா, இதோ தாங்கள் கேட்ட 3 நிலத்தை இப்பொழுதே வழங்குகிறேன். தாங்கள் தங்கள் கால்களாலே அளந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மகாபலி, என் 2 அடிகளால் உனக்கு சொந்தமான மண்ணையும் விண்ணையும் அளந்துவிட்டேன். இனி 3வது அடிக்கு இடமில்லை. ஓங்கி உலகளந்த உத்தமனே, இனி வேறு இடமில்லை. இதோ என் சிரசு தான் இருக்கிறது. அதை தருகிறேன், அளந்து எடுத்துக் கொள்ளுங்கள். ஐயனே, மகாபலி பிறந்த நாளும் பாதாள லோகத்திற்கு செல்லும் இதே நாளும் திருவோண நாளாகும். உலக மக்கள் இதை திருவோண விழாவாக கொண்டாட வரமருள வேண்டும். அப்படியா ஆகும். தங்களுக்கு நம்மால் ஊனமான கண்ணை இப்பொழுதே வழங்குகிறோம். வேண்டாம் ஐயனே, என் ஊனமான ஒரு கண் அப்படியே இருக்கட்டும். தாங்கள் என் சீரனுக்கு அருள் செய்யுங்கள். அமைச்சரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? தேவர்களுக்கு பயந்து அசுரர்கள் வீட்டிற்குள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறார்களா? ஆமாம் குருதேவா, நம் மன்னர் மகாபலிக்கு பின்பு தன்னை எதிர்க்க அசுரர்களில் இணையானவர்கள் எவரும் இல்லை என்று எண்ணிய இந்திரன் அசுரர்களை கண்ட இடங்களில் அழித்துக் கொள்ளுங்கள் என்று தேவ வீரர்களுக்கு ஆணையிட்டிருக்கிறான். இந்திரனை பயமுறுத்த ஒரு படையெடுப்பை துவக்குவோம் என்றாலும் படையில் பாதி வீரர்கள் கூட இல்லை. அப்படியா? அமைச்சரே, இறந்தவர்களை உயிர் பெறச் செய்யும் மந்திரத்தை இறைவனம் பெற நான் இன்றே இமயத்திற்கு தவம் செய்ய புறப்படுகிறேன். நான் வரும் வரை நீங்கள் சற்று கவனமாக நாட்டையும் மக்களையும் பாதுகாத்து வாருங்கள். ஆகட்டும் குருதேவா. மகனே, புத்ரா, வாருங்கள் வாருங்கள். அன்னையே, தந்தையே, நீங்கள் எப்படி இங்கு? மகனே, நீதான் எங்களை பிரிந்தெடுத்தது. மகனே, பெரிய கம்பீரமிட்டாய். எங்களுக்கோ உன்னை காண வேண்டும் என்ற ஆவல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வந்தது. நீ மகாபலியின் நாட்டில் இருக்கிறாய் என்று கேள்விப்பட்டவுடன் உன்னை காண அவளோடு வந்தோம். நல்ல தருணத்தில் வந்தீர்கள். தந்தையே, மகாபலி பாதாள லோகத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டார். அதனால் தலைவன் இல்லாமல் வாழும் அசுரர்களை தேவேந்திரன் வீணாக வாட்டி வதைக்கிறான். அதனால் இறந்தவர்களை உயிர் பெறச் செய்யும் மந்திரத்தை இறைவனம் பெற நான் இன்று இமயத்திற்கு தவம் செய்ய புறப்படுகிறேன். நான் வரும் வரை நீங்களும் அன்னையாரும் நாட்டையும் மக்களையும் பாதுகாத்து வாருங்கள். நல்லது. நீ திரும்பி வரும் வரை நாங்கள் இங்கே ஆசிரமம் அமைத்து தங்குகிறோம். நீ இமயம் சென்று வெற்றியோடு வா. தாய் தந்தைகளின் ஆசை என் தவத்திற்கு துணை நிற்கட்டும். நான் வருகிறேன். நாராயணன், நாராயணன். வாருங்கள் நாரதரே. தேவேந்திரா, அமைதியாக இருந்த அசுரர்களை அநியாயமாக தாக்கினாய் என்று உன்னை அடக்குவதற்காகவே சுக்கிரன் தவம் செய்ய சென்றுள்ளார். அவர் தவம் முடிந்திருந்தால் நீயும் உன்னோடு சேர்ந்த தேவர்களும் என்ன பாடுபட போகிறீர்களோ? நீங்கள் சொல்வதை கேட்கும்போது
ஜெயந்தி, சுக்கிரர் நம்மை ஒடுக்குவதற்காக தவத்திற்கு சென்றிருக்கிறாரா? என்ன, சுக்கிரர் நம்மை ஒடுக்குவதற்காக தவத்திற்கு சென்றிருக்கிறாரா? செல்லட்டுமே தேவேந்திரா, நாம் சூரியனை போன்றவர்கள். அந்த அகல் விளக்கு நம்மை அஸ்தமிக்க செய்துவிட முடியாது. குருதேவா, சுக்கிரர் அகல் விளக்கல்ல, ஆதவனே தேவகாந்தியால் பிரமிக்க செய்தவர். ஆதவனையா? ஆமாம் பெருமானே, சூரியன் சந்திரனுக்கும் சுக்கிரருக்கும் நடந்த அந்த போட்டியை நானே நேரில் பார்த்தேன். ஜெயந்தி, நீ சுக்கிரனிடம் பழகியிருக்கிறாயா? அதிகமான பழக்கமில்லை. அன்று ஒரு நாள் பார்த்துதான். அவரின் அறிவிலும் கண்ணியத்திலும் எனக்கு பெரும் மதிப்புண்டு. அப்படியா? தேவேந்திரா, எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. சொல்லுங்கள் குருதேவா. சுக்கிரர் திருமணமாகாதவர். ஜெயந்தியை அனுப்பி எப்படியாவது சுக்கிரரின் தவத்தை கலைத்து அவரை மணந்து கொண்டு ஒரு 10 வருடங்கள் இமயத்திலே வாழச் செய்து விட்டால் சரி, அப்படி செய்தால் சுக்கிரர் திரும்புவதற்குள் தனித்திருக்கும் அசுரர்களை நாம் மகாவிஷ்ணுவின் துணையாலும் அவரது அருளாலும் சுலபமாக ஒழித்து விடலாம். எப்படி என் திட்டம்? நன்றாகத்தான் இருக்கிறது. நடக்க வேண்டுமே. அமரர் குலத்து பெண்ணை சுக்கிரர் மனைவியாக ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. பிறரை வசப்படுத்தும் கலையிலும் ஜெயந்தி கை தேர்ந்தவள். சரி ஜெயந்தி, நீ இப்பொழுதே இமயத்திற்கு புறப்படு. ஆகட்டும் தந்தையே. ஜெயந்தி, சுக்கிரர் என்ற நெருப்பில் உன்னை நீயே குடம் போட்டு பார்க்க புறப்படுகிறாய். பொன் போல புத்தொலி பெற்று திரும்புவாயாக. மகிழ்ச்சி ஐயனே. தந்தையே, நான் வருகிறேன். சென்று வா. குருதேவா, நான் வருகிறேன். குருதேவரின் திட்டப்படி அசுரர்களை அழிப்பதற்காக மகாவிஷ்ணுவை காண நான் வைகுண்டம் செல்கிறேன். சுக்கிரர் திரும்பும் போது அவரை வரவேற்க ஓர் அசுரன் கூட மகாபலியின் நாட்டில் இருக்கக்கூடாது. சென்று வா. மிகுமுனிவரே, மிகுமுனிவரே, நான் வைகுண்டநாதனும் வானவ தலைவனுமா? ஏது இருவரும் எதிர்பாராமல் இந்த நாட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? இங்கு உங்கள் பாதுகாப்பில் இருக்கும் அசுரர்கள் எல்லோரையும் அழிக்க வந்திருக்கிறோம். என் உயிருள்ள வரை அது நடக்காது. உன் உயிர் இருந்தால்தானே. இப்போதே உன் உயிர் போகப்படுது. சுவாமி! பிரபு, ஒளிந்தால் துரோகம் செய். சரி, நீங்கள் இங்கிருந்து பிருகுமுனிவரை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் நாட்டிற்குள் சென்று அசுரர்கள் எல்லோரையும் வதைத்து விட்டு திரும்புகிறேன். சென்று வா. வணங்குகிறேன் ஐயனே. எனக்கு என்ன ஆயிற்று?
இறைவா, மகேஸ்வரா, தேவேந்திரனால் அழிந்து கொண்டிருக்கும் அசுர குலத்தை பாதுகாக்கும் திறமையும் சக்தியையும் எனக்கு தந்தருள வேண்டும். சுத்ரா, இறந்தவருக்கு உயிர் தரும் மிருத சஞ்சீவினி மந்திரத்தை நான் உனக்கு அருளுகிறேன். அருகில் வா. இந்த மந்திரத்தை நீ ஒருவன் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். பிறருக்கு உபதேசித்தால் அது உனக்கும் பலிக்காமல் போய்விடும். ஆணை உனக்கு என் ஆசிகள். ஆஹா, இறைவனின் அருள் கிடைத்திருக்கு. இனி தேவேந்திரன் கொட்டத்தை விரைவில் ஒடுக்கி விடுகிறேன். ஓ ஜெயந்தியா, ஜெயந்தி, என் தவம் முடிந்து விட்டது. நான் திரும்புகிறேன். நான் அழைக்காமலேயே வந்து இத்தனை காலம் தொண்டு செய்த உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு வேண்டுவதா? ஐயனே, மிகவும் உயர்ந்தவரான தன்னிடம் உண்மையை மறைத்து வைத்தால் என் மனம் அஞ்சுகிறது. அதனால் கூறியிருக்கிறேன். தங்கள் மீது அன்பு கொண்ட நான் தங்களின் தவத்தை கலைக்க வேண்டும் என்று என் தந்தை தேவேந்திரனும் தேவகுரு பிரகஸ்பதியும் எனக்கு ஆணையிட்டு அனுப்பி வைத்தார்கள். நான் தான் தவத்தை கலைக்காமல் தங்களுக்கு தொண்டு செய்தேன். எனக்கு எல்லாம் விளங்கிவிட்டது ஜெயந்தி. நீ உன் தந்தையின் ஆணைப்படி நடக்கவில்லையே என்று அவர் உன் மீது கோபிக்காமல் இருக்க இத்தனை காலமும் என்னோடு வாழ்ந்ததாகவே சொல். உங்களின் வேர்வை அறியாத தங்களை விரும்பிய நான் தங்களோடு வாழ்ந்ததாக கூறினால் ஆதாரம் கேட்பார்களே. ஆதாரம் இதோ இந்த பெண் குழந்தைக்காக. இந்த குழந்தைக்கு நீயே தாயாக இருந்து வளர்த்து வா. திருமண பருவம் அடைந்ததும் என்னிடம் அனுப்பிடு. நானே இவளை வாழ வைப்பதையும் தேர்ந்தெடுத்து இவளை நல்ல முறையில் ஒப்படைத்து விடுகிறேன். அண்ணே, நம் குருநாதர் சுக்ராச்சாரியர் எப்படி மாறிவிட்டார் பாத்தியா? ஆமண்ணே, இமயமலைக்கு போறதுக்கு முன்னால தத்துவ உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போ தலைகீழா மாறிட்டாரே. சரிதான், போகலாம். இந்த அசுரர்களுக்கு தர்மத்தை மீறி நடக்க நான் எப்போது உபதேசித்தேன்? இப்போதுதானே நான் இமயத்திலிருந்து வருகிறேன். இங்கு என் பெயரில் ஏதோ சதி நடக்கிறது. சரி, அமைச்சரை விசாரித்தால் விலங்கு. அமைச்சரே, அமைச்சரே! கொஞ்சமும் மரியாதை இல்லாமல் அமைச்சரே அமைச்சரே என்று அழைத்துக் கொண்டு வருவது மரியாதையின் சின்னமான மகாபலியின் அமைச்சரா இப்படி மதிக்கேட்டு நிற்பது? நான் தான் உங்கள் குலகுரு சுக்ராச்சாரியார். என்ன சுக்ராச்சாரியாரா? இந்த வேலை கெட்ட வேலையில் எங்கிருந்து வந்தேன்? மூளை கெட்ட உங்களுக்காக சிவபெருமானிடம் வரம் வாங்கிக் கொண்டு இமயத்திலிருந்து வருகிறேன். என்ன இமயத்தில் இருந்தா? எங்கள் குருநாதர் அங்கிருந்து வந்து எத்தனையோ நாட்கள் ஆகிறது. ஓஹோ, நான் இங்கு இல்லாத காலத்தில் எவனோ ஒருவன் வந்து என்னை போலவே நடித்து இவர்களை ஏமாற்றி இருக்கிறார். இல்லை, நீதான் எங்கள் குருநாதர் போலவே நடித்து ஏமாற்ற வந்திருக்கிறாய். யார் அங்கே? இந்த ஏமாற்றுக்காரனை சிறைப்பிடியுங்கள். மதி இழந்து என்னையே சிறைப்பிடிக்க சொல்கிறாயா? அறிவிக்கு உன் அறியாமையாக இருக்கும். யார்? சுக்கிரரா? குருதேவா, என்னை மன்னியுங்கள். குருதேவா, வந்தவன் உங்களைப் போலவே இருந்தான்.
வைத்த தர்மங்களை மறந்தீர்கள். கருத்து குருடர்களே, குருவை இழந்த உங்களை நானே தவிக்கப் போகிறேன். குருவை மதிக்காதவன் வாழ்ந்ததில்லை. இந்த நாட்டில் வாழும் அசுரர்களாகிய நீங்கள் எல்லோரும் பாதாளத்தில் கிடந்து அழிவீர்களாக. ஆகையால் எங்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் சாபத்தை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுகிறேன். அமைச்சரே, இதை சாபமாக கருதாமல் நீங்கள் பாதாளத்துக்கு போய் சேருங்கள். அமைச்சரே, மறைந்திருக்கும் பிரகஸ்பதியை அழைத்து வாருங்கள். தேவகுரு அவர்களே, சீடனுக்காக எதிரைய நாட்டிற்குள் தனித்து வந்து பாடுபட்ட உங்களின் துணிவை நானும் ஒரு குலத்தின் குரு என்ற முறையில் உங்களை பாராட்டி அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் போய் வாருங்கள். சுக்கிரரே, தங்களின் பெருந்தன்மை என் ஆத்மாவே தாக்கிவிட்டது. இந்த நிகழ்ச்சியை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன். வருகிறேன். சென்று வாருங்கள். அமைச்சரே, என் தாய் தந்தையர்களிடம் அல்லவா உங்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சென்றேன். அப்படி இருக்க இங்கு பிரகஸ்பதி எப்படி வந்தார்? குருதேவா, தாங்கள் இமயத்துக்கு சென்ற சில நாட்களில் தங்களின் பெற்றோர் மகாவிஷ்ணுவின் அருளால் விண்ணுலகம் போய் சேர்ந்திருக்கிறார். என்ன? குருதேவா, நான் வருகிறேன். பெற்றவர்கள் விண்ணுலகம் சென்று விட்டார்கள். சீடர்கள் பாதாளலோகம் செல்ல போகிறீர்கள். நான் தாயே, தாயே, தங்கள் அருள் உலக மக்களுக்கு கிடைத்து வருகிறது. அதே போல் தங்கள் திருவருள் எனக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டுகிறேன். சுக்ரா, உன் புகழை கேள்விப்பட்டு உன்னையே மனுக்க உறுதி கொண்டார். பிரியவேதராஜன் மகள் இந்துமதி உன்னை விரும்பியே வேற்று நாட்டரசரையும் மனுக்க மறுத்தார். இப்பொழுது அவள் தீக்குளிக்க முயன்று கொண்டிருக்கிறாள். விரைந்து சென்று காப்பாற்று. காப்பாற்றுகிறேன் தாயே. ஆனால் நான் ஞானி. இந்துமதியை விரும்பி செல்லவில்லை. வேதனைப்படும் ஒரு பெண்ணுக்கு உதவும் எண்ணத்துடனேயே செல்கிறேன். நான் வருகிறேன். தாயே, இந்த பிறவியில் என் எண்ணம் நிறைவேறவில்லை. அதனால் நான் இறப்பதே மேல். அடுத்த பிறவியிலாவது நான் சுக்கராச்சாரியாரை கணவராக அடைய அருள் புரியம்மா, அருள் புரி. இல்லம்மா, நில். அவசரப்பட்டு உன் ஆவியை போக்கிக் கொள்ள முயல்கிறாயே. ஐயா, நான் யார், என் நிலை என்னவென்பதையெல்லாம் நான் நன்கு அறிவித்திருந்தேன். நீ பிரியவிரதராஜனின் மகள் இந்துமதி. ஒரு ஞான புருஷனை நாயகனாக அடைய எண்ணினாய். அந்த எண்ணம் கைகூடாதனால் தீக்குளிக்க முயன்றிருக்கிறாய். ஐயா, என்னை பற்றிய எல்லா விவரங்களையும் அறிந்து வைத்திருக்கும் தங்களின் திருப்பெயர்? நீ முன்பே அறிந்ததுதான், சுக்கராச்சாரியா. என்ன, தாங்கள் தான் பிருகு புத்திரரா? ஆஹா, என் தவம் பலித்து விட்டது. பெண்ணே, இப்பொழுதும் அவசரப்படுகிறாயே. இளவரசி, நான் உன்னை அக்னியிலிருந்து காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். அக்னி சாட்சியாக கைப்பிடிக்கும் எண்ணத்தோடு வரவில்லை. இதுதான் உங்கள் முடிவு என்றால் என்னையே காப்பாற்றினீர்கள். நினைத்த வாழ்க்கை கிடைக்காமல் நிம்மதியற்ற திரிவதை விட இறப்பதே மேல். என்னை தடுக்காதீர்கள். இந்துமதி, நில். சுக்ரா, தேவமாதான விசுவாசி உண்மை
மணப்பதற்கென்று தவம் செய்து இந்துமதியாக பிறந்தாள். அன்று அக்னி குண்டத்திலேயே இறந்த அவனை இன்று அக்னி குண்டத்தின் முன்னாலேயே ஏற்றுக்கொள்கிறார்கள். இது தேவியின் கட்டளை. அன்னையின் கட்டளைக்கு அடியே இசைகிறேன். இந்துமதியை துணைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்துமதி, வா. யார்? நாரத முனிவரா? வணக்கம். இந்துமதி, இவர்தான் தேவ முனிவரான நாரதர். நாரதரே, இவர் என் மனைவி பிரியவிரதராஜனின் மகன் இந்துமதி. வணக்கம் மகனே. இது எங்கள் குழந்தை தேவயானி. நல்வாழ்வு பெறுவாயாக. ஆமாம் சுக்கிரரே, மனைவியோடும் குழந்தையோடும் எங்கே போய் வருகிறீர்கள்? எங்கள் குழந்தையின் நல்வாழ்வுக்காக ஆலயங்கள் தோறும் சென்று வணங்கி வந்தேன். நாரதரே, என் மனைவிக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது. இங்கு அருந்துவதற்கு தண்ணீர் கிடைக்குமா? தண்ணீரா? சுக்கிரரே, இங்கு அழகிய பொய்கையே இருக்கிறது. அதில் நீர் அருந்த வேண்டுமானால் நீங்கள் ஒரு நிபந்தனையை கடைபிடிக்க வேண்டும். நிபந்தனையா? அதாவது இங்கே தங்குபவர்களோ அல்லது இந்த பொய்கையில் நீர் அருந்துபவர்களோ ஒரு நாளைக்கு ஒருவருக்குத்தான் உதவி செய்ய வேண்டும். தனக்கு தெரிந்த எந்த வித்தையையும் சுயநலம் இல்லாமல் ஒருவருக்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று இங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார். சரி என்று நானும் ஒப்புக்கொண்டு நாராயண மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்துவதாக கூறித்தான் இங்கு 5 நாளைகள் தங்குவதற்கு அனுமதி பெற்றேன். நாரதரே, நீங்களே நிபந்தனைக்கு கட்டுப்பட்டீர்கள் என்னும் போது நானும் கட்டுப்படுகிறேன். அப்படியானால் அதோ தாமரை புத்த பொய்கையில் தங்கள் துணைவியாரை நீரறிந்து சொல்லுங்கள். இந்துமதி, அதோ அமுதம் போல் நீர் நிரம்பிய அழகான பொய்கை. நீ சென்று உன் தாகம் தீர தண்ணீர் பருகி விட்டு வா. நான் நாரதருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகட்டும் சுவாமி. நாரதரே, இந்த பகுதிக்கு மட்டும் இந்த நிபந்தனை விதித்தது யாராக இருப்பார்? விதித்தது யாரோ, ஆனால் இங்கிருந்த பெரியவர் தான் என்னிடம் சொன்னார். சுவாமி, இந்துமதி, ஏன் தள்ளாடுகிறார்? இந்துமதி, என்ன ஆயிற்று? இந்துமதி, 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 என்ன ஆயிற்று? நாரதரே, என் மனைவி எப்படி இருந்தால் இந்த குலம் எத்தகையது? நாரதரே, இதோ இங்கே ஒரு பெண் இறந்து கிடக்கிறார் போல் இருக்கிறது. அப்படியானால்
இந்த குளத்தின் நீரில் சற்று பொறுங்கள், நீரை சோதித்து பார்த்து சொல்கிறேன். சுக்கிரனே, இந்த பொய்கை நீரில் விஷம் கலந்திருக்கிறது. விஷமா? பாவம், தன் உரை குழந்தைக்காக உழைத்துவிட்டு திரும்பிய இந்த பெண்ணும் இந்த நீரை குடித்திருக்கிறாள். நீரில் உள்ள விஷம் அவள் உயிரை குடித்திருக்கிறது. இது முன்பே உங்களுக்கு தெரியாது. நான் நீரை சோதித்து பார்த்த போதுதான் எனக்கு தெரியும். ஆமாம் சுக்கிரரே, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்களிடம்தான் மிருக சஞ்சீவினி மந்திரம் இருக்கிறதே. நீங்கள் நினைத்தால் இந்த நேரமே உங்கள் மனைவிக்கு உயிர் கொடுத்து விடலாமே. ஆமாம், நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆனால் நாரதரே, நீங்கள் சொன்ன நிபந்தனை, அந்த நிபந்தனை உங்கள் மனைவிக்கு உயிர் கொடுப்பதற்கு தடையாக இல்லையே. ஏன் தடையில்லை நாரதரே? இன்று நீங்கள் சொன்ன நிபந்தனைப்படி நான் ஒருவருக்கு தான் உயிர் கொடுக்க முடியும். இங்கோ 2 பெண்கள் இறந்து கிடக்கிறார்கள். நான் என் மனைவிக்கு மட்டும் உயிர் கொடுத்தால் சுயநலம் இல்லாமல் என் வித்தையை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சொன்ன நிபந்தனைக்கு கட்டுப்பட்டது பொய்யாகிவிடும் அல்லவா? அது எப்படி பொய்யாகும்? சுக்கிரரே, உங்கள் கையில் இருக்கும் பச்சை மண் வளர தாய் வேண்டும் என்ற நினைப்போடு நீங்கள் உங்கள் மனைவிக்கு உயிர் கொடுத்தால் அது சுயநலமாகாது. அது சரி. எங்கோ தன் குழந்தையை அனாதையாக விட்டுவிட்டு இங்கு இறந்து கிடக்கிறாரே இந்த பெண்மணி, அந்த குழந்தைக்கு தாய் வேண்டாமா? இதே கேள்வியை உங்கள் குழந்தைக்கு போட்டு பாருங்கள். என் குழந்தையை வளர்க்கத்தான் நான் இருக்கிறேனே. சுக்கிரரே, நீங்கள் தியாகத்தால் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக உங்கள் மனைவியின் உயிருக்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டீர்களா? நாரதரே, எனக்கு வரும் எந்த புகழிலும் பெருமையிலும் என் மனைவி இருந்தாலும் இறந்தாலும் அவளுக்கு பங்குண்டு. அதனால் விண்ணுலகம் சென்ற இந்துமதிக்கு பெருமை சேர்க்கும் பணியை இப்போது நான் செய்ய போகிறேன். பெண்ணே, உயிர் பெற்று எழுந்து. நான் இங்கேயே படுத்திருந்தேன். வீட்டிற்கு போய் குழந்தையை பார்க்க வேகமாக சென்றேன். ஐயா, நீங்கள் யார்? ஏன் இந்த அம்மா இங்கு படுத்திருக்கிறாங்க? அம்மா, இவர் பெயர் சுக்ராச்சாரியா. என் பெயர் நாரதர். இங்கே கிடைக்கும் பெண் இவரது மனைவி. நீயும் இந்த பெண்ணும் இந்த கோயிலில் உள்ள விஷ நீரை குடித்து இறந்து விட்டீர்கள். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க தெரிந்த சுக்கிரன் உன் குழந்தைக்காக பரிதாபப்பட்டு உனக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அவருக்கும் தான் உங்களே குழந்தை இருக்கிறது. அவர் சம்சாரத்திற்கு உயிர் கொடுத்திருக்கலாம் இல்லைங்களா? என் வித்தையை மட்டும் இன்று ஒருவருக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஒரு கட்டுப்பாடு. அப்போ நாளைக்கு உங்க மனைவிக்கு உயிர் கொடுக்கலாம் இல்லைங்களா? முடியாது. இந்துமதியான விஸ்வாசி சுகத்தி என்ற பட்டப்பெயருடன் மீண்டும் சுக்கிரரை அடைவதற்காக தவம் செய்ய வெள்ளி மண்டலத்திற்கு என்னால் அனுப்பப்பட்டு விட்டார். ஓ, யமதர்மராஜனா, வாருங்கள். தர்மதேவனே, நீங்கள் சொன்னது உண்மையா? உண்மைதான் சுக்கிரரே. இந்த பெண்மணியின் உயிருக்காக நீங்கள் செய்த தியாகம் உங்கள் மனைவியான இந்துமதியை வானுலகில் மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய்விட்டது. நன்றி தர்மராஜனே, நன்றி. தியாகத்தால் வானுலகில் என் மனைவியை பெருமை பெற செய்துவிட்டேன். இனி என் வளர்ப்பால் பூ உலகில் என் மகளையும் பெருமை பெற செய்வேன். நான் வருகிறேன். போய் வாருங்கள். நாரதரே, நானும் வருகிறேன். சென்று வாருங்கள். குருதேவா, சுக்கிரர் விருஷபர்தா என்ற அசுர மன்னனுக்கு குருவாக போய் சேர்த்து விட்டார் என்று
செய்யலாம். ஆனால் சுக்கிரர் தனக்கு தெரிந்த மிருக சஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு அவர்களை மீண்டும் எழுப்பி விடுவாரே. நல்ல யோசனை தான். ஆனால் நாம் இருவரும் சென்று கற்க முடியாது. அப்படியானால் யாரை அனுப்புவது? தந்தையே, ஓ கச்சனா, வா மகனே வா. வாப்பா கச்சா, கையில் என்ன 8 சுவடிகள்? தந்தையார் எழுதிய பார்கபத்தியம் என்ற நீதி. குருதேவா, தாங்கள் இப்படி ஒரு நீதி நூல் எழுதியதை என்னிடம் சொல்லவே இல்லையே. தேவேந்திரா, நமது எதிரி என்றாலும் சுக்கிரர் மகா மேதை. ஆதலால் என் நூலை அவரிடம் கொடுத்தனுப்பி சரிபார்க்க சொல்வது அவர் ஒப்புக்கொண்டார். அதன் பின் வெளியிடுவது என்ற எண்ணத்தில் வைத்திருந்தேன். அதற்குள் கச்சை எடுத்து வந்து விட்டான். குருதேவா, பிறரை பாராட்டும் பண்பு சுக்கிரரிடம் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நிச்சயமாக எதிர்பார்க்கிறேன். மகாபலி நாட்டிலிருந்து என்னை அனுப்பி வைத்தது அதற்கு எடுத்துக்காட்டு. அப்படியானால் தங்கள் மகன் கச்சனையே மந்திரம் கற்க அனுப்பலாமே. அனுப்பலாம். கச்சன் என்ன நினைக்கிறானோ? தந்தையே, முக்தியை விரும்பாத ஞானியும் சுக்கிரரிடம் வித்தை கற்காத மாணவனும் இருக்க மாட்டான். அந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்தால் நான் மிக மிக நன்றியுள்ளவனாக இருப்பேன். வாய்ப்பு மட்டுமல்ல, வானவர்களை காக்கும் பொறுப்பையே உன்னிடம் தருகிறோம். போய் வா. கச்சா, நீ எப்படியாவது சுக்கிரரின் அன்புக்கு பாத்திரமாகி அவர் ஒருவருக்கு மட்டுமே தெரிந்த மிருக சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொண்டு வந்துவிட வேண்டும். கச்சா, நீ செல்லும் பணியிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சுக்கிரனின் மகள் தேவயானி தக்க கரம் படைத்திருப்பதாக கேள்விப்பட்டேன். பஞ்சின் பக்கத்தில் நெருப்பை அனுப்பி வைக்கிறேன். உங்கள் பழக்கத்தால் எங்கள் இருவரின் கௌரவத்திற்கும் புத்தகம் விளைந்துவிடக் கூடாது. தந்தையே, நான் பிறப்பால் மட்டுமல்ல, மனத்தால் தேவகுருவின் மகனாகவே இருக்கிறேன். வருகிறேன். வெற்றியோடு வா. வானகம் வரவே விழா எடுத்துக் கொண்டாடும். சானித மதனிதா மகசனிதா மகமா கமனிதரி கலை வாழ இடம் தந்த கவிச்சோலையே புது மலரோடு மனம் வீசும் மகள் மாலையே உணலோடு அலை மோதி புகழ் மாலை தலை சூடி களிப்போடு நீயாடி வளைந்தோடி வழி தேடி கலை வாழ இடம் தந்த கவிச்சோலையே புது மலரோடு மனம் வீசும் மகள் மாலையே வண்ண வண்ண மலரெல்லாம் வழி துணை வரவே வான்வேகம் மழை பொழிய வளச்சோலை மனமது குழலோசை குயிலோடு இசை பாடி அரங்கே மயிலாட மாநாட மங்கையர்கள் நலமாட கலை வாழ இடம் தந்த கவிச்சோலையே புது மலரோடு மனம் வீசும் மகிழ் மாலையே கச்சிலை பொன்னடமாடி காச்சரவிழதி போ பொச்சிலையாய் வீற்றிருக்கும் புது மலர் மாறாய் அற்புதமே இத்தனது அமரர்களும் மயங்கிடும் பொற்பாதம் நடமாடி புது நீரை உகத்திடவே கலை வாழ இடம் தந்த கவிச்சோலையே புது மலரோடு மனம் வீசும் மகிழ் மாலையே தந்தையே, தந்தையே. தேவயானி, நீ ஏன் அம்மா தண்ணீர் எடுக்கச் சென்றாய்? எனக்கு அரண்மனை சுகபோகங்கள் அழுத்து விட்டதால் தான் அமைதியை விரும்பி இந்த ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டாலும் மன்னன் ரிஷபர்வா நமக்கு பணிப்பெண்களை அவ்வப்போது அனுப்பி வைக்கிறானே. இந்த வேலையை அவர்களிடம் விட்டுவிடக் கூடாதா? பக்கத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் தண்ணீர் எடுக்க சென்றார்களப்பா. அதை பார்த்ததும் எனக்கும் ஆசை வந்தது. அதனால் ஆமா, என்னப்பா எழுதி கொண்டிருந்தீர்கள்? தேவயானி, இறைவன் அருளால் இரவா
குறையாத நிலை பெற்ற பற்பல அசுர மன்னர்களிடமிருந்து போதித்த நீதிகளை எல்லாம் ஒரு நூல் வடிவில் தொகுத்துக் கொண்டேன். இதன் பெயர் என்னப்பா? சுக்கிரனி. சரி, இடுப்பில் சுமையோடு நிற்கிறாய். நீ போய் உன் வேலையை பார். நான் என் வேலையை பார்க்கிறேன். சரி அப்பா. அருள் வடிவான சுக்ராச்சாரி அவர்களின் திருப்பாத கமலங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். எழுந்திரு மகனே. இளைஞனே, என்னை அருள் வடிவானவர் என்று சொல்லி கேட்பதை விட அசுரகுரு என்று சொல்லி கேட்பதற்குதான் நான் மிகவும் விரும்புகிறேன். ஆமா, நீ யார்? தேவகுருவான ஜகஸ்பதியின் மைந்தன். என்னை அச்சன் என்று சொல்வார்கள். ஓ, தேவகுருவின் மைந்தன் அசுரகுருவை தேடி வந்திருக்கிறாயா? ஆமாம், தாங்கள் என்னை சீடனாக ஏற்று வருந்த வேண்டும். இதற்காகவா வானுலகத்திலிருந்து இங்கு வந்தாய்? ஆமாம், கச்சா, உன் தந்தை என்னை விட எந்த வகையில் குறைந்தவர் அல்ல. நீ அவரிடமே பாடம் கேட்டிருக்கலாமே. அவரிடமும் கேட்டிருக்கிறேன். ஐயனே, நாங்கள் வானுலகில் இருப்பவர்கள். அங்கு புண்ணியம் ஒன்றை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை. ஆகையால் பிரச்சனைகள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி கண்டு வரும் தங்களிடம் பாடம் கேட்பதுதான் சிறப்பாக இருக்கும் என்ற முடிவோடு வந்திருக்கிறேன். தயவு செய்து என்னை சீடராக ஏற்று வருங்கள். கச்சா, அசுரர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். தயவு செய்து போய் வா. தந்தையே, என்னம்மா? அவரை பார்த்தால் நல்லவராக தெரிகிறார். அவரை தயவு செய்து திருப்பி அனுப்பாதீர்கள் அப்பா. தேவயானி, இது உன் பேரவைக்கு புரியாத பெரும் பிரச்சனை. எதப்பா பெரும் பிரச்சனை? அசுரர்களுக்கு துரோகம் செய்வது. இது எப்படி அப்பா துரோகமாகும்? ஒரு ஆசிரியரிடம் பல வகைப்பட்ட மாணவர்கள் இருப்பது இயற்கைதானே அப்பா. எனக்காகவாவது நீங்கள் இவரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று. இல்லாவிட்டால் அம்மா, நீ கலங்காத. கடலின் கொந்தளிப்பை கூட தாங்கும் சக்தி எனக்குண்டு. உன் கண்ணீரை தாங்கும் சக்தி எனக்கு கிடையாது. நான் கச்சனை மாணவனாக ஏற்றுக்கொள்கிறேன். கச்சா, ஆசிரமத்து இளவரசியின் அனுமதி கிடைத்துவிட்டது. இனி நீ இங்கு இருக்கலாம். தேவயானி, போதுமா? நன்றி தந்தையே. அமைச்சரே, இப்பொழுதெல்லாம் நம் குருநாதர் சுக்கிரர் மாலையில் அதிக நேரம் இங்கு தங்குவதே கிடையாது. ஆசிரமத்திற்கு சென்று விடுகிறார். அங்கு சென்று தியானத்தில் ஆழ்ந்து விடுகிறார். இருக்காத அரசே, அவர் சிறந்த நீதி நூலை எழுதிக் கொண்டிருக்கிறார். அந்த பணியில் மூழ்கிடுவார் என்று நினைக்கிறேன். அரசே, நம் குருநாதர் சுக்ராச்சாரியாரின் ஆசிரமத்தில் தேவகுருவின் மகன் கச்சன் வந்து சேர்ந்திருக்கிறான். என்ன, அசுரகுருவின் ஆசிரமத்தில் தேவகுருவின் மகனா? அமைச்சரே, இது என்ன புதிய உறவு? உறவு சுக்கிரரோடு மட்டும் நிற்கவில்லை அரசே. சுக்கிரரின் மகள் தேவயானிடமும் ஒட்டிக் கொண்டிருப்பது போல் தெரிகிறது. தேவயானி கச்சனின் மீது உயிரையே வைத்திருக்கிறார். கச்சன் பிரகஸ்பதியின் மகன் அல்லவா? முதலில் பெண்களிடம்தான் அன்பை பெற வேண்டும் என்று தெரிந்து கொண்டு தேவயானியை பிடித்திருக்கிறான். அமைச்சரே, சுக்கிரர் நீ
இப்படி ஓடி வருகிறாய்? தந்தையே, கச்சனை காணவில்லை. என்ன? கச்சனை காணவில்லையா? ஆமாம், நாங்கள் இருவரும் கனிபறிக்க சென்றோம். என்னை ஒரு மரத்தின் நிழலில் அமர வைத்துவிட்டு கச்சன் கனிபறிக்க சென்றான். நெடுநேரமாகியும் திரும்பி வரவில்லை. நானும் வனம் முழுதும் தேடி பார்த்துவிட்டேன். கச்சனை காணவில்லை. அதனால் தான் தங்களிடம் சொல்ல ஓடோடி வந்தேன். அவன் எங்கம்மா செல்ல போகிறான்? வழி தவறிருப்பான், வந்து விடுவான். நீ கவலைப்படாதே. இல்லை அப்பா, எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது. கச்சனை தேடி பிடித்து அழைத்து வந்தால்தான் எனக்கு நிம்மதி. இப்பொழுது நீங்கள் வரப்போகிறீர்களா இல்லையா? நான் மாட்டேன் என்றால் நீ விட்டுவிடவா போகிறாய்? வா போகலாம். தேவயானி, கச்சனை நாம் எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம், கிடைக்கவில்லை. ஒருவேளை அவன் வானுலகம் சென்றிருப்பானோ? நிச்சயமாக இருக்காது. அவரின் மீது மிகவும் அன்பு கொண்டவர். சொல்லாமல் போகவே மாட்டார். ஏதோ சூது நடந்திருக்கிறது. தயவு செய்து தாங்கள் கச்சனை கண்டுபிடித்து எனக்கு காப்பாற்றி தர வேண்டும். அவன் இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. தேவயானி, கலங்காது. கச்சன் என்னவானான் என்று நான் என் ஞானத்தால் பார்த்து சொல்கிறேன். ஓஹோ, அசுரர்கள் அவனை அழைத்து விட்டார்களா? என்னப்பா சொல்கிறீர்கள்? தேவயானி, கச்சன் நம்மிடம் வந்து சேர்ந்ததை அறிந்த அசுரர்கள் அவன் மீது கோபம் கொண்டிருக்கிறார்கள். அவனை கொண்டு சாம்பலாக்கி கடலில் கரைத்து விட்டார்கள். அப்பா, தேவயானி, கலங்காது. நான் மிருக சஞ்சீவினி மூலம் கச்சனுக்கு உயிர் கொடுத்து விட்டேன். கச்சா, கச்சா, வந்து விட்டாயா? குருதேவா, சாம்பலாக கரைக்கப்பட்ட எனக்கு தங்கள் அருளால் வாழ்வளிக்கிறது. நான் என்றென்றும் இந்த பேருதவியை மறக்கவே மாட்டேன். கச்சா, நீ என்னிடம் வந்து சேர்ந்ததை எப்படியோ அறிந்த அசுரர்கள் உன் மீது பொறாமை கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நீ மிக மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். ஆகட்டும் குருதேவா. அமைச்சரே, கச்சனை நாம் தான் கொன்றோம் என்று சுக்கிரருக்கு தெரிந்துவிட்டது. அதனால் அவர் நம் மீது கோபம் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் கச்சன் நம் மீது தவறான எண்ணங்களை சுக்கிரர் மனதில் ஏற்படுத்தினால் குருதேவர் நம்மை விட்டு போனாலும் போய்விடுவார். அரசே, தங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். கச்சனை சுக்கிரரிடம் பேச முடியாதபடி நான் இங்கு பிடித்து கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். நம் மீது அருவருப்பான எண்ணம் கொண்டிருக்கும் சுக்கிரர் மனதையும் மாற்றுவதற்காக இன்று இளவரசியின் பிறந்த நாள் என்று தாங்கள் அழைப்பதாக சொல்லி விருந்திற்கும் அழைத்திருக்கிறேன். அப்படியா அமைச்சரே? அந்த பிரகஸ்பதி மகன் இங்குதான் இருக்கிறானா? எப்படி இருக்கிறான்? அவன் லட்சணத்தை நான் பார்க்க வேண்டுமே. பார்க்கலாம், பார்க்கலாம், பலரசமாக பார்க்கலாம். ஓ, அவ்வளவு வெளிப்படவனா அவன்? அப்படி நான் ஆக்கியிருக்கிறேன்.
அனைத்தும் சுக்கிரன் தம் மந்திரத்தால் விட்டு விட்டார். இப்பொழுது அவரை கொன்று அந்த சாம்பலை பழரசத்தில் கரைத்து விட்டேன். அதையும் சுக்கிரருக்கே கொடுக்க போகிறேன். அதை குடித்து அதை தானே ஜீரணித்திட போகும் சுக்கிரர் எப்படி கற்றனை காப்பாற்றுவார்? அருமையான திட்டம். அரசே, அதோ சுக்கிரர் வருகிறார். அவரிடம் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து நம் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆகட்டும். ரிஷபருவா, ரிஷபருவா, வாருங்கள் குருதேவா, வாருங்கள். இந்த ஆசனத்தில் அமருங்கள். மன்னா, என்னை காண விரும்பிய காரணம்? குருதேவா, இன்று என் மகள் சர்மிஷ்டையின் பிறந்த நாள். தாங்கள் எங்களோடு இன்று நடக்கும் விழாவில் கலந்து கொண்டு என் மகளை ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். மிக்க மகிழ்ச்சி ரிஷபருவா. சர்மிஷ்டை பிறந்த இந்த பொன்னாளில் அவள் குறையாத ஆயுளும் குன்றாத வாழ்வும் பெற வாழ்த்துகிறேன். ஆனால் என் உடல்நலம் கெட்டிருப்பதால் விருந்தில் கலந்து கொள்ள முடியாதவனாக நிற்கிறேன். நீ அழைத்தாய் என்று வந்தேன். நான் வரட்டுமா? குருதேவா, நில்லுங்கள். அவள் பிறந்த நாளுக்காக தயாரித்த பலரசம் தின்பண்டம் முதலவைகளை நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டால் எங்கள் மனதிற்கு சற்று மகிழ்ச்சியாக இருக்கும். அமைச்சரே, உடல்நிலை குருதேவா, பாதிக்காத அளவுக்கு சாப்பிட முடிந்ததை சாப்பிடுங்கள். ஏதேது சாப்பிடாமல் விடமாட்டீர்கள் போலிருக்கிறதே. சரி, கொண்டு வர சொல்லுங்கள். நானே சென்று எடுத்து வருகிறேன். பலசமா, அது மிகவும் குளிர்ச்சி. எனக்கு ஒத்துக்கொள்ளாது. நான் இந்த தின்பண்டங்களில் ஒன்றை எடுத்துக்கொள்கிறேனே. குருதேவா, பலகாரம் சாப்பிட்டு விட்டு பானம் அருந்தாமல் இருந்தால் அது நன்றாக இருக்காது. அதனால் இந்த பலரசத்தை. சரி, உங்களுக்கு ஏன் மனக்குறை? இந்த பழத்தையே கொடுங்கள், சாப்பிடுகிறேன். மகிழ்ச்சி குருதேவா, மகிழ்ச்சி. ரிஷபருவா, பார்த்தாயா, இந்த நாட்டில் எத்தனையோ அதிசயங்கள் நடக்கிறது. சரி, அருந்துவோம். ரிஷபருவா, நான் வருகிறேன். நம் திட்டம் நிறைவேறியது. தந்தையே, தந்தையே! தேவயானி, ஏனம்மா கலக்கத்தோடு வந்து நிற்கிறாய்? கச்சன் இன்னும் வரவில்லையா? இல்லை அம்மா, அவன் ஓட்டி சென்ற பசுக்கள் மட்டும்தான் திரும்பி வந்தன. அப்படியானால் அசுரர்கள் முன்போல் கச்சனை கொன்றிருப்பார்களோ? தேவயானி, நாம் விதியின் வலிமையை உணர்ந்தவர்கள், அதை மீறும் வகையும் தெரிந்தவர்கள். ஆகையால் நீ அஞ்சாமல் இரு. கச்சன் என்னவானான் என்று நான் என் ஞானத்தால் பார்த்து சொல்கிறேன். என்னப்பா, கச்சன் நன்றாக இருக்கிறானா? தேவயானி, விதி தன்னை மீறத் தெரிந்தவர்களுக்கு மீறும் சக்தி படைத்ததம்மா. கச்சன் என்னவானா? எங்கே இருக்கிறான்? அவன் வேறு எங்கேயும் இல்லை அம்மா, இங்கேதான் இருக்கிறான். இங்கே இருக்கிறானா? எங்கே அப்பா? தேவயானி, ஒரு காலத்தில் சிவனுக்குள் நான் இருந்தேன். இப்போது எனக்குள் கச்சன் இருக்கிறான். உங்களுக்குள்ளேயா? ஆமாமா, கச்சனை
கொன்று புதைத்தாலோ கடலில் கரைத்தாலோ நான் உயிர் கொடுத்து விடுகிறேன் என்று அறிந்த அசுரர்கள் அவனை கொன்று சாம்பலாக்கி பழசத்தில் கலந்து எனக்கே கொடுத்து விட்டார்கள். அப்பா, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இனி கற்றலை மீட்கவே முடியாதா? ஏன் முடியாது? முடியும். ஆனால் நீ பெரும் தியாகத்திற்கு சித்தமாக வேண்டும். கற்றலுக்காக நான் எந்த தியாகத்தையும் செய்ய சித்தமாக இருக்கிறேன். சொல்லுங்களப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்? நீ உன் தந்தையை இழக்க சம்மதிக்க வேண்டும். என்ன? தங்களை இழக்கவா? ஆமாமா, நான் மிருத சஞ்சீவனி மூலம் கற்றலுக்கு உயிர் கொடுத்து விடுவேன். அவனும் வெளியே வந்து விடுவான். அப்படி அவன் வெளியே வரும்போது என் வயிற்றை கிழித்து கொண்டுதானே வர வேண்டும். அப்பா, எனக்கு கற்றலும் வேண்டும், நீங்களும் வேண்டும். என் இரு கண்களில் எதையும் இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். உங்கள் இருவரையும் காப்பாற்ற வழி கண்டுபிடியுங்கள் அப்பா, வழி கண்டுபிடியுங்கள். அது கொஞ்சம் கடினமானதுதான் என்றாலும் யோசித்து பார்க்கிறேன். தேவயானி, இருவருமே தப்பிக்க ஒரு வழி இருக்கிறது. ஆனால் இதுவரை நான் யாருக்குமே கற்றுத்தராத மிருத சஞ்சீவனி மந்திரத்தை கற்றலுக்கு கற்றுத்தர வேண்டும். கற்றுத்தந்தால் என்னை தவிர வேறு யாருக்கு கற்றுத்தந்தாலும் அந்த மந்திரம் எனக்கு பயன்படாமல் போய்விடும் என்பது சிவபெருமானின் வாக்கம்மா. கற்றல் இல்லாவிட்டால் எனக்கு வாழ்வே. எனவே நீங்கள் சொல்லித்தரும் மந்திரம் எனக்கு தாங்கள் கொடுக்கும் தாழ்மைக்கு சீதனமாக இருக்கட்டும். தேவயானி, அசுர குலத்திற்காக அரும்பாடுபட்டு பெற்ற மந்திரமம்மா அது. உனக்காக அதையும் கூட இழக்க சம்மதிக்கும். ஆனால் கச்சனிடம் நான் ஒரு வாக்கு வாங்க வேண்டும். கச்சன் நிச்சயம் சம்மதிப்பானப்பா. சரி, எனக்குள் இருக்கும் அவரிடமே கேட்கிறேன். கச்சா, உன்னை என்னிலிருந்து வெளியே அழைத்திருக்கிறேன். ஆனால் நீ வெளிவரும்போது நான் இறந்து விடுவேன் என்பதால் எனக்கு தெரிந்த மிருத சஞ்சீவனி மந்திரத்தை உனக்கு கற்றுத்தருகிறேன். நீ வெளியே வந்தவுடன் என்னை நீ எழுப்பி தர வேண்டும். முடியுமா? சரி, என்னுள் இருக்கும் உன்னிடம் சொல்கிறேன். மந்திரத்தை கேட்டுக்கொள். கச்சா, இதுதான் அந்த மந்திரம். புரிந்ததா? தேவயானி, இங்கு நடக்கும் எதையும் கண்டு மிரண்டு விடாது. தைரியமாக இரு. தேவகுருவின் மைந்தனே வா. கலங்காதே, இதோ குருதேவரை ஒரு கடத்தில் நான் எழுப்பித் தருகிறேன். கச்சா, அறிவை கொடுத்த குருவுக்கே உயிர் கொடுத்த ஒரு புகழ் என்றென்றும் அழியாத இதிகாசங்களில் எல்லாம் இடம் பெற்றிருக்கும். குருதேவா, நான் வானுலகில் இருந்து வந்து வெகு நாட்கள் ஆகிறது. ஆகையால் நான் அங்கு செல்ல என்னை வாழ்த்தி அருளும்படி வேண்டுகிறேன்.
கச்சா, நீ இன்றி எனக்கு வாழ்வில்லை. என் தந்தையின் ஆசையோடு நம் திருமணத்தை செய்து கொண்டு இருவருமே செல்வோம். என்ன? நான் உன்னை மணப்பதா? வேலையாகி சகோதரியை மணப்பது நியாயமாகுமா? நான் உனக்கு சகோதரியா? குருதேவா, தங்களில் இருந்து உயிர் பெற்று வெளிவராத வரை நான் தேவயானியின் விருப்பத்தை நிறைவேற்ற தகுதி உள்ளவனாக இருந்திருக்கலாம். ஆனால் தங்களின் இரத்தத்தோடு கலந்து வெளிவந்த பின்பு நான் தேவகுருவான பிரகஸ்பதியின் மகனல்லவே, அசுர குருவான சுக்ராச்சாரியாரின் மகனாயிற்றே. கச்சா, குடியிருந்த வீடு சொந்த வீடாகாது. நீ என்னுள் இருந்ததால் மட்டும் என் மகனாக முடியாது. இதை நான் முன்பே அறிந்துதான் உங்கள் இருவரையும் சகஜமாக பழக அனுமதித்தேன். உங்கள் எண்ணம் அதுவாக இருந்திருக்கலாம். ஆனால் தங்களின் சீடரான தேவயானியின் சகோதரனாகத்தான் இதுவரை பழகினேன். இப்பொழுது அதே நிலையில் இடைபெறத்தான் விரும்புகிறேன். இது போய் அப்பா, உங்களிடம் வித்தை கற்க வேண்டுமானால் என் அன்பை பெறுவது போல நடிக்க வேண்டும் என்று எண்ணி கச்சன் இதுவரை என்னை ஏமாற்றிக் கொண்டிருந்திருக்கிறான். இப்பொழுது யாருக்குமே கிடைக்காத மிருக சஞ்சீவனி மந்திரம் கிடைத்ததும் நம்மை ஏமாற்றி விட்டு போக எத்தனிக்கிறான். கச்சா, நயவஞ்சகனான உன்னை இனி நானும் மணக்க விரும்பவில்லை. என் தந்தையை ஏமாற்றி நீ கற்றுக்கொண்ட மிருக சஞ்சீவனி மந்திரம் உனக்கும் வானவர்களுக்கும் பயன்படாமல் போகட்டும். தேவயானி, அமைதியாக இரு. கச்சா, நீ விண்ணுலகம் புறப்படு. ஆகட்டும் குருதேவா. அம்மா பார்வதி, அகிலாண்ட நாயகி, எதிர்பாராமல் ஏற்பட்ட வேதனையில் நான் குழம்பிருக்கிறேன். என் மகளின் வாழ்க்கை என்னவாகும் என்று சுக்ரா, தாயே. சுக்ரா, அஞ்சாதே. தேவயானி பரத வம்சத்து மன்னன் யயாதி என்பவனை மணந்து இல்லறம் நடத்துவார். நன்றி தாயே. பிரம்மதேவன் ஒரு பாத கமலங்களுக்கு வணக்கம். பெண்ணே, உனக்கு பைத்தியமா என்ன? என்னை போய் பிரம்மதேவன் என்கிறாயே. நான் பிரம்மாவின் வழிவந்த பிருகுவின் புத்திரன். இருக்கலாம். என்னை பொறுத்தவரை தாங்கள் தான் என்னை படைத்த பிரம்மதேவன். நான் உன்னை படைத்தவனா? ஆமாம். எப்போது? தாங்கள் ஜெயந்தி என்ற தேவகுல பெண்ணை சந்தித்ததுண்டா? உண்டு. அவள் தேவேந்திரன் மகள். அந்த கன்னி பெண்ணிடம் தாங்கள் ஒரு குழந்தையை படைத்து வளர்க்க சொல்லிக் கொடுத்ததுண்டா? நான் ஜெயந்தியிடம் ஒப்படைத்த உங்கள் மகள் அரசி வந்தாள். மகளே, படைத்தவரிடமே என்னை பற்றிய விவரங்களை சொல்ல வேண்டிய நிலையில் வந்து நிற்கிறேன். வருந்தாது அரசை. என் சொல்லுக்கு மதிப்பளித்து இத்தனை காலம் வளர்த்த ஜெயந்தியை நான் மனப்பூர்வமாக பாராட்டுகிறேன். பெற்ற மகளை தான் விருப்பப்படி வாழ வைக்க முடியும். படைத்த மகளையாவது வாழ வைக்க காக்கிறேன். தண்டகா, இக்ஷாகு வம்சத்து பேரரசர் என்ற இணையில்லா புகழ் கொண்ட தண்டகா, நான் படைத்த மகளை வாழ வைக்கும் பொறுப்பு வந்துவிட்டது. அதற்கு இடம் கேட்டு வந்திருக்கிறேன். சுக்கிரரே, தாங்கள் வாழ்வதற்கு மட்டுமல்ல, ஆள்வதற்கு விட வேண்டுமென்றால் பிரித்து தருகிறேன். ஆள்வதற்கா? பல அரசாட்சிகளை ஆண்டு அழுத்து விட்டதே. இப்போது அமைதியாக இருப்பதற்கு தான் இடம் வேண்டும். என் நாட்டில் தாங்களுக்கு எந்த இடம் பிடித்திருக்கிறதோ அந்த இடத்தை தாங்கள் தாராளமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நானே உடன் வந்து என் அரசை சுற்றி காட்டுகிறேன். வாருங்கள், வாருங்கள்.
தண்டகா, நீ அவள் உடலை கொலை செய்யவில்லை, அவள் மானத்தை கொலை செய்து விட்டாள். அவள் சுக்கிரனால் படைக்கப்பட்ட மகள் என்பதை நிரூபித்து போய்விட்டாள். இன்றிலிருந்து நீ மரமாகவே ஆகக் கடவாய். நீ மட்டுமல்ல, உன் நாட்டில் வாழ்ந்த பாவத்தினால் இங்கு வாழும் அசுரர்களாகிய எல்லோரும் மரமாகவே மாறட்டும். இன்றிலிருந்து இந்த நாடே காணாகி உன் நிலை செயலை என்றென்றும் சொல்வது போல் தண்டக்காரண்யம் என்று உன் பெயராலேயே அழைக்கப்படும். நம சிவாய. சுக்ரா, என்னை நீ காண நினைத்த காரணம்? ஐயனே, நான் பாவமே தீண்ட முடியாத நாராயணால் உண்டாக்கப்பட்டவர். தன்னை அடைந்தவர்களின் பாவங்களை போக்கச் செய்ய சம்ஹார மூர்த்தியான தங்களுக்குள் இருந்து வெளிவந்தவர். அப்படி இருக்க என் வாழ்க்கையில் வேதனைகள் சூழ்ந்து கொள்ள என்ன காரணம்? உன்னை பாவங்கள் சூழ்ந்து கொண்டதே காரணம். பாவங்களா? நான் என்ன பாவம் செய்தேன்? சுக்ரா, உன்னை போன்றவர்கள் தாங்கள் செய்யும் பாவங்களால் மட்டுமே வேதனைப்படுவதில்லை. தாங்கள் செய்த புண்ணிய பலனை பிறருக்கு தந்துவிட்டு பிறரிடம் இருக்கும் பாவங்களை அவர்கள் வாங்கிக் கொள்வதனாலும் துன்பப்படுகிறார்கள். ஐயனே, இதுவரை இந்த விளக்கம் தெரியாத நான் குழம்பினேன், புலம்பினேன், தவித்தேன். இன்று உங்கள் விளக்கத்திற்கு தெளிவு பெற்றேன். எனக்கு அருள் புரிவுகள். உண்மையா? வெள்ளி மண்டலத்திற்கு அதிபதியாக நியமிக்கிறேன். அசுர குலத்திற்கு குருவாக இருந்து இந்த மண்டலத்திற்கு நீ பாடுபட்டது போல வெள்ளி மண்டலத்திற்கு அதிபதியாக இருந்து இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உன்னை வணங்குவோருக்கு அருள் புரிவாயாக. சுக்ரா, உன்னை வணங்குவோர் கலை உலக வாழ்வில் சிறந்து விளங்குவர். இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவர். இதோ சுக்ரா, இந்த வெள்ளி குதிரை கூட்டிய வெள்ளி ரகத்தில் அமர்ந்து நீ வெள்ளி மண்டலத்தை அடைவாயாக. அந்த மண்டலம் உன் பெயராலே சுக்ர மண்டலம் என வழங்கப்படும். சுகித்திருவது வேலையாக இருப்பார். இத்தனை சிறப்புகளோடு நவ கிரகங்களில் ஒருவனாக வெள்ளி மண்டலத்தில் இருந்து வெள்ளி என்ற பெயரோடு விளங்குவாயாக. ஐயனின் அருளுக்கும் ஆசிக்கும் என்றென்றும் கடமைப்பட்டவனாக. நல்லது. வெள்ளி மண்டலத்திற்கு புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. ரதத்தில் ஏறி அமர்ந்திடுவாயாக. தங்களின் திருவருளுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நாட்டுப்பண்